அஸ்ஸலாமு அலைக்கும். கதீஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சகருக்கு தேவையானது ஒரு சிக்கன் உப்பு கறி. அதுதான் பார்க்க போறோம். இது நம்ம எப்போதுமே செஞ்சு வச்சுக்கலாம். நார்மலா எல்லா தொட்டுக்க இல்லாட்டினாலும் நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நான் 3 வெங்காயம் நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் தாளிக்கிற பொருள். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். சட்டியை காய வச்சு குக்கரில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம், அதுக்கப்புறம் கடலெண்ணெய் கொஞ்சம், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன். அப்போதான் ரொம்ப வெறும் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றினா கொஞ்சம் கசப்பு தட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கு தான் என்ன பண்ணிடுறது, நான் பொதுவாகவே எந்த ஒரு நான்வெஜ் செஞ்சாலும் நல்லெண்ணெயும் ஊற்றுவேன், கடலெண்ணெயும் ஊற்றுவேன். சேர்த்தாப்புல ஊற்றிடுறோம். சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம பிச்சு வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுருவோம். அது நல்லா பொரிஞ்சு வந்துடணுன்னா என்ன பண்ணிடுவோம், நம்ம நறுக்கி வச்சிருக்கிற அந்த 3 வெங்காயம் தான் இதுக்கு மெயின் இது. அதனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடணும். ஏன்னா அந்த வெங்காயத்து மூலியமாக தான் நமக்கு அந்த சாறு மாதிரி கிடைக்கும். இந்த சாரை பிரட்டிட்டு சாப்பிடையில சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தொட்டுக்க அதாவது குழம்புன்னு எதுவுமே தேவைப்படாது. இதே நம்ம பிரட்டிட்டு சாப்பிட்றலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிளாக இதை பேச்சுலர் சிக்கன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம செய்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சா, இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுருவோம். ஏன்னா இது 3/4 கிலோ கறி. அதனால நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறோம். இப்போ 1/4 கிலோனா 1/2 டேபிள் ஸ்பூனு, 1/2 கிலோனா 1 டேபிள் ஸ்பூன். இது 3/4 கிலோனால நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு இதை நல்லா நமக்கு கொஞ்சம் லேசாக பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருவோம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கோழியும் நம்ம இதோட சேர்த்து போட்டு வதக்க போறனால இஞ்சி பூண்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போதுமானது. அப்பயே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம அலசி தண்ணி வடிய வச்சிருக்கோம் கோழி. அந்த கோழி எடுத்து அதுல போட்டுருவோம். இது நெஞ்சு கறியில செஞ்சாலும் நல்லாதான் இருக்கும். இருந்தாலும் போன்ல, அதாவது எலும்பு சிக்கன், அதாவது எலும்பு கறி சிக்கன் இருக்கு பாருங்க, அதுல செஞ்சா இன்னும் டேஸ்டா இருக்கும். நம்ம பிச்சு சாப்பிட சாப்பிட அவ்வளோ சாஃப்டாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் பொதுவா நீங்க இதை சட்டியிலையும் செய்யலாம், நான் குக்கர்லயும் செய்யலாம். ஏன்னா சட்டியில செஞ்சா நம்ம தண்ணிலாம் எதுவும், அதாவது தண்ணியே ஊற்ற தேவையில்லை. இதுக்கு எந்த தண்ணியுமே நம்ம ஊற்ற தேவையில்லை. பாருங்க, நான் உங்க முன்னாடி தான் செஞ்சுட்டு இருக்கேன். எந்த தண்ணியும் ஊற்றலை. இது அப்படியே அந்த எண்ணெயிலேயே போட்டு பிரட்டி 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 விட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், நல்லா வதங்கி வரும். அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுறணும். அவ்வளோதான். இதுக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் போட போகிறதில்ல. இது வெறும் உப்பு கறி தான். காரத்துக்கு தான் நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அதனால வெறும் மஞ்சத்தூள் மட்டும். இது மஞ்சத்தூள் கூட நம்ம இந்த சிக்கனோட கவுச்சி வாடை எது வராம இருக்க, அது ஆன்டிசெப்டிக் தானே. சிக்கனுக்கு மஞ்சத்தூள் போட்டு செய்யறது நல்லது இல்லையா, அதுக்காக செய்யறது. அதுவும் ஒரு வாசனையும் கொடுக்கும். மஞ்சள் போட்டு நம்ம செய்யல, இது ஒரு தனி வாசனை கொடுக்கும். அதனால இதுல மஞ்சள் சீரகம் கலந்த அந்த மஞ்சத்தூள் மட்டும் போடுறோம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது வதக்குறதுலதான் மெயின் விஷயம் இருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்பயே போட்டுருவோம். அப்பதான் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இந்த மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்து அந்த சிக்கன் நல்லா அப்சர்வ் ஆகும். அதனால இப்பயே உப்பு போட்டுட்டு இதை நம்ம சிம்ல தான் போட்டிருக்கணும், பெருசா வைக்காதீங்க. ஏன்னா நம்ம தண்ணி இதுல ஊத்தாதனால பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிம்ல போட்டே பண்ணுங்க. இது நல்லா அது பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப பாருங்களேன், நம்ம தண்ணியே ஊத்தல, ஆனா உள்ள தண்ணி இருக்கு பாருங்களேன். இந்த கொதிக்கிறது தெரியுதா, தண்ணி இந்த சிக்கன்ல இருந்தே அப்படியே விடும். நம்ம சிம்ல போட்டு பண்ணையில சிக்கன்ல இருந்தே விடும். அப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம், இப்ப இதுக்கு தண்ணிலாம் இது நம்ம ஊத்த தேவையில்லை. அப்படியே என்ன பண்ணிடுங்க, குக்கரை மூடி வச்சிருங்க. இப்ப ஆவி வந்ததுக்கு அப்புறம் குண்டு போட்டு விட்டுருங்க. அதாவது குக்கரோட விசில் போட்டு விட்டுருங்க. இந்த ஆவி வருது. இப்ப என்ன பண்ணிருங்க, ஏன்னா ஏற்கனவே அது கொதிச்சுட்டு தான் இருக்கு. அதனால இப்ப விசில போட்டு விட்டுருவோம். இது பொதுவா சட்டியில பண்ணீங்கன்னா உங்களுக்கு தண்ணி விடாது. அந்த அந்த இருக்கிற தண்ணியிலேயே அப்படியே வதக்கி வச்சிடலாம். சட்டியிலையும் பண்ணலாம். சட்டியில பண்ணா கொஞ்சம் லேட் ஆகும். அதனாலே நான் குக்கர்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வைப்பேன். ரொம்பலாம் வைக்காதீங்க, ஒரு விசில் வச்சா போதும்.
இப்போ ஒரு விசில் வச்சாச்சு. இப்ப பாருங்களேன், நம்ம சட்டியில பண்ணியிருந்தோம்னா இவ்ளோ தண்ணி வராது. இது நம்ம குக்கர்ல பண்ணிட்டனால இவ்ளோ தண்ணி விட்டுருக்கு. இது எல்லாமே சிக்கன்ல வந்து விட்ட தண்ணி தான். இந்த ரொம்ப தண்ணியா இருக்கனால இந்த தண்ணி வத்த விடணும். இப்ப நம்ம என்ன பண்ணிருவோம்னா, மிளகு சீரகத்தூள் மட்டும் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு போடுங்க. ஏன்னா இது 3/4 கிலோ கறி இல்லையா? நமக்கு இது காரம் எதுவுமே போடல. வெறும் காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கோம். அதனால மிளகு, சீரகம் நான் வறுத்து அரைச்சு வச்சிருப்பேன். அந்த தூள் தான். என்ன பண்ணிருவோம், அதான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு, இத நல்லா ஹைலவே வச்சுக்கோங்க. பக்கத்திலேயே நிண்டு ஹைலயே வச்சு, நல்லா வந்து வதக்கியே விடுங்க. நல்லா அப்படியே வதக்கி கிண்டி ஃபுல்லா அந்த மிளகு, சீரகத்தூள் நல்லா அப்சர்வ் ஆகுற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு அப்படியே அந்த இது வந்து நல்லா கொதிக்கணும். எந்த அளவுக்கு கொதிக்கணும்னா, அந்த பாருங்க தண்ணி எல்லாம் வத்தி அப்படியே எண்ணெய் மிதக்குற மாரி வரும். இத வந்து நீங்க நல்லா சுக்காவாவும் வதக்கிக்கலாம். இல்ல வேண்டாம் கொஞ்சம் சாரோட வேணும், அதே சோத்துல போட்டு பெரட்டிக்கலான்னா, நீங்க இந்த இதோட ஆஃப் பண்ணிருங்க. இல்லாட்டினா நீங்க இன்னும் நல்லா சுக்காவும் பண்ணலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ரசம், சாம்பார், தயிர் சோறு எல்லாத்துக்குமே இது நல்லாருக்கும். இந்த சுக்கா பண்ணிட்டு இருக்கேன். உப்பு கறி தான் இது. ஆனா ரொம்ப நல்லாருக்கும். அவ்வளோதான் இப்ப ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிளான உப்பு கறி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது போல உங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். பேச்சுலர்ங்க கண்டிப்பா இத செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் பிகினர்ஸ் இப்ப புதுசா சமையல் கத்துக்கிறவங்க கூட இது வந்து செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸி. டக்குன்னு செஞ்சிடலாம். அதே மாரி நல்ல வாசனை அடிக்கும். இதுக்கு நம்ம நெறைய ஹெவியா எந்த அந்த மாரி போடுறதில்ல. வெங்காயம் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். நீங்களும் இது போல உங்க வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.